ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு தக்காளி சாதம் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். ஆனால் தக்காளி சாதமில் நம்ம வெங்காயம் சேர்த்தாம பூண்டு சேர்த்து பூண்டு தக்காளி சாதம் தாங்க செய்ய போகிறோம். இந்த ரெசிப்பியில் நம்ம சேர்க்குற பூண்டு வந்துருக்கு நமக்கு ரொம்ப ரா ஃப்ளேவர் கொடுக்காதுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம் சேர்த்துனா எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. 4 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 20 பல் பூண்டு எடுத்து வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் எடுத்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் சேர்த்துட்டு ஹோல் கரம் மசாலா, பட்டை, கொஞ்சம் சோம்பு, ஒரு ஏலக்காய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு ஃபுல்லாக சேர்த்துருங்க. பூண்டு நல்லா வதங்கி வரணும். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிடுங்க. பூண்டு கொஞ்சம் லைட் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் தான் நீங்கள் தக்காளி சேர்த்துணும். தக்காளி நல்லா வெந்து வரட்டுங்க. இப்போ ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு 1 நிமிஷம் போல் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விட்டுருங்க. நல்லா சுண்டி இந்தளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் நம்ம ரைஸ் சேர்த்துக்கலாங்க. கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துட்டு சாதம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சூடான சாதம் சேர்த்து தாங்க மிக்ஸ் பண்ணியிருக்கேன். சூடான சாதம் சேர்த்து செஞ்சிங்கன்னா கொஞ்சம் லைட்டாக குலைவாக வரும். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சூடாக சாப்பாடு சேர்த்ததுனால 1 நிமிஷம் போல் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, நமக்கு சூப்பரான தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த தக்காளி சாதம் கூட நீங்கள் ஊறுகாய், அப்பளம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம இதில் ஒரு ஆனியன் கூட சேர்க்கலைங்க. ஆனால் பூண்டு சேர்த்துருக்கோம். பூண்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம வீடியோஸை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.